ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவில் சட்டம் அப்படின்ற அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 31 மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மேலாண்மை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கருத்தியல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைம் சட்டம்லேருந்து ஒரு 31 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தமிழ் எக்ஸாம் ஹப்பின் சார்பாக இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துகள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கிணங்க உங்கள் வாழ்வில் புதிய நல்வாய்ப்புகள் மலர வாழ்த்துகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் எது? விடை 26 ஜனவரி 1950. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான விடை டாக்டர் BR அம்பேத்கர். மூன்றாவது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? இதற்கான விடை 25க்கும் மேல். நான்காவது வினா, இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் இருந்த அட்டவணைகள் எத்தனை? விடை 12. ஐந்தாவது வினா, அடிப்படை உரிமைகள் எத்தனை? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. விடை 6. ஆறாவது வினா, அடிப்படை கடமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இங்கிலீஷில் அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் தமிழில் அடிப்படை கடமைகள். ஆறாவது வினா, அடிப்படை கடமைகள் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? விடை 42வது திருத்த சட்டம். ஏழாவது வினா, இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? விடை 42வது. அந்த திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6 இருக்கோன்னு பார்த்தோம். அப்போது அந்த 6 என்னென்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவும் கொஷினில் வரலாம். எட்டாவது வினா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான அதிகார பகிர்வு எதில் உள்ளது? விடை மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும்னா இங்கே ABC 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 3மே இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இணை பட்டியல், இதுதான் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்பதாவது வினா, இந்திய நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டுள்ளது? இதற்கான விடை 2. ராஜ்யசபா உறுப்பினர்களின் கால அளவு எத்தனை ஆண்டுகள்? விடை 6. லோக்சபா உறுப்பினர்களின் கால அளவு எத்தனை ஆண்டுகள்? விடை 5 ஆண்டுகள். 12வது வினா, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எது? விடை மறைமுக தேர்தல். 13வது வினா, இந்திய அரசியலமைப்பின் முதல் திருத்தச் சட்டம் செய்யப்பட்ட ஆண்டு எது? விடை 1951. 14வது வினா, இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே நீளமானது எனப்படும் காரணம்? விடை மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும்னா கூட்டாட்சி அமைப்பு, விரிவான சட்ட வழக்கம், பல மொழிகள். 15வது வினா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது? விடை அரசியலமைப்பு சபை. 16வது வினா, கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் முதலாக இந்தியாவில் எப்போது அமலுக்கு வந்தது? விடை 1904ஆம் ஆண்டு. 17வது வினா, இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களுக்கு தனி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 1912ஆம் ஆண்டு. 18வது வினா,
1912ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் முக்கிய சிறப்பு என்ன? அதாவது கூட்டுறவு சங்க சட்டத்தோட 1912ஆம் ஆண்டில் என்ன சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க, அதில் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கான விடை கிராம மற்றும் நகர்ப்புற சங்கங்கள் இரண்டுக்கும் பொருந்தியது. 19வது வினா, சங்கத்தை பிரித்தல் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் சொசைட்டி என்பது எதை குறிக்கிறது? விடை சங்கத்தின் செயல்பாடுகளை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வருதல். 20வது வினா, ஒரு சங்கத்தை கலைக்க எத்தனை உறுப்பினர்களின் சம்மதம் தேவை? இதற்கான விடை 2/3 உறுப்பினர்கள். 21வது வினா, சங்கம் கலைக்கப்பட்ட பின் மீதமுள்ள சொத்துக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? விடை சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட பொதுநல நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். 22வது வினா, கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக சேர தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? விடை 21 வயது. 23வது வினா, ஒரு நபர் எத்தனை கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இருக்க முடியும்? விடை ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்கங்கள். 24வது வினா, கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் குறித்த விதிகள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? விடை பிரிவு 73. 25வது வினா, பணியாளர் தேர்வுக்கு குழு அமைப்பது எந்த அதிகாரத்தின் பொறுப்பு? விடை பதிவாளர். 26வது வினா, கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நியமனம் செய்யும்போது பின்பற்ற வேண்டியது எது? விடை அரசாணை மற்றும் விதிமுறைகள். 27வது வினா, கூட்டுறவு சங்க பணியாளர்களின் ஊதியம் நிர்ணயிக்கப்படுவது எதன் அடிப்படையில்? விடை அரசு விதிமுறைகள். 28வது வினா, பணியாளரின் ஒழுக்க நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் எதனால் மேற்கொள்ளப்படும்? விடை இயக்குனர் குழு. 29வது வினா, கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு மேல்முறையீடு அதாவது அப்பீல் செய்ய அதிகாரம் உள்ளவர் யார்? விடை கூட்டுறவு சங்க பதிவாளர். 30வது வினா, கூட்டுறவு சங்க பணியாளர்கள் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படும் காரணம் எது? விடை மேலுள்ள அனைத்தும் அப்படின்னா விதிமீறல், ஒழுக்கக்குறைவு, கடமை தவறுதல். இந்த 3 பண்ணணும் அப்படின்னா கூட்டுறவு சங்க பணியாளர்களை அந்த வேலையிலிருந்து நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஸ்டடி மெட்டீரியலை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறோம்.